வணக்கம். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 20 வருட கூட்டணியை பற்றி பல நினைவுகளை கிளறிவிட்டிருக்கிறார் சுகாசிரி அவர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும், இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகிற கூட்டணி அல்ல. இது சங்கீத கூட்டணி, கலை கூட்டணி. மணிரத்னம் அவர்களுடைய சேர்மானத்திற்கு பிறகு என்னுடைய பாடல்களில் கவிதைகள் கூடியிருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன். அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கவிதைகளை ஏற்றுக்கொண்டு இசையமைத்த ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமான செய்தி என்னவென்றால், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, கார்த்திக், ராதா 2 பேரையும் அறிமுகப்படுத்துகிறார் பாரதி ராஜா அலைகள் ஓய்வதில்லையில். அதற்கு முதல் பாட்டு விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை என்கிற பாட்டு. உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும். எழுதி கொடுத்தவுடன் இசையமைத்து விட்டு கடல் வெளிகளில் படமாக்கப்பட்ட பாட்டு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திக் மகன் கௌதம் நடிக்க வருகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ராதாவின் மகள் துளசி நடிக்க வருகிறார். 2 பேரையும் அறிமுகம் செய்கிறார் மணிரத்னம் அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜோடிக்கும் பாட்டெழுதக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு எனக்கு வழங்கியிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டுக்காக நான் சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எவ்வப்போது சுகாசிரி அவர்கள் பேசியதில் எனக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் ஒன்று, அறிமுகம் செய்த பொழுது இயக்குனர் முக்கியம் ஒரு பாட்டுக்கு, இசையமைப்பாளர் முக்கியம் ஒரு பாட்டுக்கு, பாடலாசிரியனும் முக்கியம் என்ற கருத்தை அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழர்கள் பாடலை கேட்கிற போது இசை அவர்களை காதுகளை கவ்வுகிறது, மொழிதான் இதயத்தை கவ்வுகிறது. இதை நான் தமிழ் திரைப்பட பாட்டில் ஒரு 20,000 பாடல்களை கேட்டவன், கிராமத்து மனிதர்களோடு வாழ்கிறவன், கிராமத்து வெளிகளில் ஊடாடுகிறவன் என்கிற முறையில் சொல்கிறேன். பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள் இசை மட்டுமே கவனிக்கப்படுகிறது, மொழியை யார் கவனிக்கிறார்கள் என்று. எனக்கு அது உடன்பாடில்லை. இசை மிக மிக முக்கியம். அந்த இசை நிலை பெறுவது மொழியால் என்று நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு மிக மிக பிடித்த விஷயம், கடல் படத்தார் பொறுத்தளவில் நான் 3 பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த 3 பாட்டையும் நான் மெட்டுக்கு எழுதவில்லை, 3மே கவிதைகள். மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும் என்கிற பாட்டு, சித்திரநிலா என்கிற பாட்டு என்னுடைய தண்ணீர் தேசம் என்ற நாவலுக்குள் இருக்கிற ஒரு இசைப்பாட்டு. வைரமுத்து கவிதைகள் என்ற பெருந்தொகுப்பில் இருக்கிற மௌனத்தில் புதைந்த கவிதைகள் என்கிற பாட்டு தான் நெஞ்சுக்குள்ள. இது போதும் எனக்கு என்ற கவிதை தான் மூங்கில் தோட்டம். இந்த 3 பாடல்களையும் இசையமைத்து விட்டு என்னை அழைத்தார்கள். அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக இருந்தது. பாட்டு போட்டு கேட்டவர், என்ன சார், சும்மா நான் ஊரில் இல்லை, என் கவிதையை புரட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள், இசையமைத்திருக்கிறார்கள். இப்படி தெரிந்தால் நான் ரொம்ப நாட்களுக்கு ஊரில் இல்லாமலே போயிருப்பேன். 3 பாட்டும் அற்புதம். ஏ.ஆர். ரஹ்மான் ரொம்ப அழகாக உயிர் ஊட்டி இருக்கிறார். மணி அழகாக எடுத்திருக்கார். அது எது தேவையோ. மணிரத்னம் அவருடைய பிடித்த விஷயம், எனக்கும் உள்ள குணம், அவருக்கும் உள்ள குணம், நாங்கள் சமரசம் செய்வதில்லை, இது போதும் என்று நினைப்பதில்லை. இதுதான் முதல் படம். இத்தனை ஆண்டுகளாக மணிரத்னம் தன் நாற்காலியை ஏன் இழந்து விடாமல் இருக்கிறார் என்று யோசித்து பார்த்தேன். 3 விஷயம்தான். கடும் உழைப்பு, வித்தியாசமாக சிந்தித்தல், இளமையாக இருத்தல், மனத்தால், கலையால், உடலால், எண்ணத்தால் இளமையாக இருத்தல். 18 24 வயது தான் எங்கள் டார்கெட். எப்பவுமே அவர்கள் தான் உண்மையாக கலை வெறியர்கள், காதலர்கள், கனவு காண்கிறவர்கள். அதற்கு பிறகு ஒரு சமுதாயம் இல்லை என்று நாங்கள் நினைக்கவில்லை. கலையின் பக்கம் ஈர்த்து வருகிறவர்கள் இவர்கள்தான். இவர்களை மையப்படுத்துகிற போது நாங்களும் இளமையாகிறோம். எழுத்து இளமையாகிறது,
படப்பதிவு இளமையாகிறது, கலை இளமையாகிறது. எனவே இந்த பாடல்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். சுஹாசினி அவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும், எவ்வப்போதெல்லாம் கவிதை உள்ளே வருகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு மேன்மை வருகிறது, தமிழ் கலை மேன்மை பெறுகிறது. சிந்து பைரவி பாலச்சந்திரன் பார்த்து அழுது திரையரங்கத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, 400 சிந்து காவடி சிந்து. அது என்னுடைய கவிதைகளில் ஒன்று. ஒரு விலைமகள் கர்த்தரை பார்த்து கேட்பாள், இந்த வாடகை வாழ்க்கைதான் வாய்க்கும் என்று தெரிந்திருந்தால் என் தாயின் கர்ப்பத்திலேயே நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். இது என் கவிதை. இது என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைந்திருப்பேனே. அந்த கவிதை இங்கு பரிமாறப்பட்ட போது பாட்டுக்கு ஒரு பரிமாணம் வருகிறது. பாடி எழுதுவோம். இன்னும் அதை பாலைவனச்சோலை அதையும் பார்க்கிற போதெல்லாம் 1000 நினைவுகள், அப்படியே ஒரு அழுகை, ஒரு ஆனந்த கண்ணீர் மிதக்கும். கவிதை எப்போதெல்லாம் வருகிறதோ பாட்டு மேன்மை வரும். மணிரத்னம் அவர்களுக்கு என் நன்றி. என் கவிதை மொழியின் சார்பில் ஒரு நன்றி. என் கவிதைகளை நிறைய எடுத்தாண்டவர் அவர்தான். அந்த உயரத்திற்கு பாட்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அவர்தான். மிகச்சிலர் தான் பாட்டின் உயரம் கவிதையின் உயரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் மிகச்சிலர். அந்த சிலருள் முக்கியமானவர், அதை அமல்படுத்தியவர் மணிரத்னம் அவர்கள். இந்த 3 கவிதைகளுக்காகவும் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்திய மொழிகளில் தமிழ் மொழி பாடல்களில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டவன் நான். தப்பா? எல்லா மொழிகளும் முனைய வேண்டும். இந்தியாவின் தேசிய மொழிகள் அனைத்தும் தங்கள் இலக்கியத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு முனைய வேண்டும். தமிழ் மொழி ஓரடி எட்டி நிற்க வேண்டும், முன்னே நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது தவறில்லையே. ராவணன் படத்திற்கு குல்சார் பாட்டு எழுதினார் இந்தியில், தமிழில் எழுதினேன் நான். இருமொழியும் அறிந்தவர்கள் சில பேர் சொன்னார்கள், இந்தி பாட்டை விட தமிழ் பாட்டு பிரமாதமாக இருக்கிறது என்று. என்னிடம் வந்து கருத்து கேட்டார்கள். நான் சொன்னேன், இருக்கலாம், குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர், ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி, அதனால் இருந்திருக்கலாம் என்று சொன்னேன். அதைத்தான் சொல்ல வருகிறேன். இன்னும் மொழிக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. கவிதை 1200 பிரதிகள், ஆனால் பாட்டு 8 கோடி மக்கள். 1200 பிரதிகளுக்குள் அடங்கி விட்டுகிற கவிதையை 8 கோடி மக்களுக்கு கொண்டு செல்கிறவன் தான் என் தோழன். அவன்தான் என் பிரியத்துக்குரியவன், அவன்தான் என் காதலுக்குரியவன். என் பிரியத்துக்கு, காதலுக்கு, அன்புக்குரிய மணிரத்னத்திற்கும் AR ரஹ்மான் அவர்களுக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.